வேட்பாளர் வந்து 10,000 டெபாசிட் கட்டணும். அதனால நம்ம என்ன பண்றோம், ஒவ்வொரு மக்கள்கிட்டையும் ஒரு ரூபா பிச்சை போடுங்கன்னு சொல்றோம். பிச்சை எடுத்து தான் என்ன பண்றோம், டெபாசிட்டே கட்டுறோம். முறையா எம்எல்ஏ வேட்பாளராக போட்டிடுறேன். அதனால வந்து பிச்சை எடுத்து தான் 10,000 டெபாசிட் கட்டுறேன். சரி, உங்களால் முடிஞ்ச பிச்சையை போடுங்க. அரியலூர் தொகுதியில 2வது முறையா நான் சட்டமன்ற வேட்பாளரா எம்எல்ஏ வேட்பாளராக போட்டிடுறேன். என் பேர் தங்க சண்முகசுந்தரம். நான் ஒரு இயற்கை விவசாயி. கீழக்கவட்டாங்குறிச்சி என் சொந்த ஊர். நம்ம இயற்கை வேளாண் விஞ்ஞானி நம்மாழ்வாருடைய கொள்கையில கடந்த 29 ஆண்டுகளாக மக்கள் பணியில பல்வேறு பணிகளை, பசுமை சார்ந்த பணிகளை செய்து கொண்டிருக்கின்றோம். அதே போன்று விவசாயிகளுக்கோ பொதுமக்களுக்கோ எந்த அடிப்படை பிரச்சனைகளாக இருந்தாலும் உடனடியாக களத்தில் நின்று போராட்டத்தை நடத்தி அவர்களுக்கு வந்து நம்ம போராட்டத்தை நடத்தி அவங்களுக்கு வெற்றி அந்த கிடைக்கிற வரைக்கும் நம்ம தொடர்ந்து அவங்களோட குரல் கொடுத்து நின்றுக்கிட்டே இருக்கிறோம். இந்த நிலையில நம்ம வந்து 2வது முறையாக வேட்பாளரை நம்ம போட்டியிடும்போது இந்த வேட்பு மனு தாக்கல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 10,000 ரூபா வந்து நாங்கள் கட்ட வேண்டியிருக்கு. ஒரு எம்எல்ஏ வேட்பாளர்னா 10,000 கட்டணும். அந்த 10,000 ரூபா பணத்தை வந்து நாங்கள் பொதுமக்கள்கிட்ட ஒரு ரூபா பிச்சை போடுங்க அப்படின்னு சொல்கிறோம். அந்த பிச்சையை வாங்கி தான் நம்ம டெபாசிட் கட்டுறோம். இதுதான் நம்ம போன முறை 2021 தேர்தலையும் நம்ம போட்டியிடும் போது அப்படி தான் செஞ்சோம். இப்போயும் அப்படி தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். எதுக்காக இப்படி செய்கிறோம் அப்படின்னா, மக்களுக்காக நிற்கும் போது நான் எந்த ஒரு ரூபா கூட அவங்கள்ட்ட வாங்கினதில்லை. இப்போ இந்த தேர்தலில் நிற்கும் போது அவர்கள் எங்களுடைய குரலாக இருக்க வேண்டும் என்பதற்காக அவர்களுடைய இரத்தத்தாலையும் வியர்வையாலையும் அவங்க சிந்தி அந்த சம்பாதிச்ச ஒரு ரூபாயும் வந்து இந்த 10,000 ரூபாயில இருக்கும். அதை தான் நாங்கள் வந்து அதை கொண்டு போய் அங்கே டெபாசிட்டை கட்டுறோம். அடுத்ததாக என்னன்னா, நான் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு வேட்டி ஒரு சட்டை ஒரு துண்டு தாங்க என்னுடைய ப்ராப்பர்ட்டிங்கிறது, வேற இல்லை. மாற்று உடைங்கிறது நான் வச்சுக்கிறதே இல்லை. கிழிஞ்சி போனால் தான் அடுத்த உடைக்கு நான் மாறுவேன். அதனால இவ்வளவு எளிமையா இருக்கக்கூடிய காமராஜர் போலியும் கக்கனை போலியும் இன்ற காலத்துல ஒருத்தர் இருக்க முடியுமா அப்படின்னா உறுதியா இருந்துகிட்டு இருக்கிறோங்கிறது மக்களுக்கு தெரியும். அதனால பெருவாரியான வாக்குகள் வந்து நான் பேனாமணி சின்னத்துல போட்டிடுறேன். என்னை வந்து மக்கள் தேர்ந்தெடுக்க தயாரா இருக்கிறாங்க. உறுதியா எம்எல்ஏ ஆவேன். எம்எல்ஏ ஆகும்போது எப்போதும் போல நம்ம எளிமையாவே இருப்போம். நான் இருசக்கர வாகனத்துல தான் இப்போ மக்களை சந்திச்சுக்கிட்டு இருக்கிறேன். எளிமையா தான் மக்களை சந்திச்சுட்டு இருக்கேன். நான் ஒன்றும் காரை வச்சுக்கிட்டு ஆடம்பரமா போயிட்டு அதை பண்ணிக்கிட்டு இதை பண்ணிக்கிட்டுலாம் நான் வரல. என்ன நாங்கள் வலைத்தளத்திலேயே நாங்கள் பிரச்சாரம் என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா, அதாவது தொகுதி மக்களுடைய வளர்ச்சிக்கு குரல் கொடுக்காவிட்டால் சவுக்கால் அடியுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கடந்த 1 மாத காலமாக நம்ம வந்து இந்த பிரச்சாரத்தை துவங்கிட்டு இருக்கோம். மக்கள்கிட்ட நல்ல ஆதரவு. இதுக்கு மேல ஒரு வேட்பாளர் வந்து உண்மையாகவும் நேர்மையாகவும் இருப்பாரு அப்படிங்கிறத எப்படிதான் சொல்றது. அதுக்காக தான் நாங்கள் வந்து ஒரு வேட்பாளருடைய இறுதிகட்டமான ஒரு கடைசி புகலிடம்னு சொல்லக்கூடிய சவுக்கையே கையில் எடுத்தாச்சு. அதனால மக்கள் தீர்ப்புக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். உறுதியா எம்எல்ஏ ஆகிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. மக்களுக்கான சேவையை எந்தவித லெஞ்சமும் இல்லாமல் உரிய நேரத்திலே அந்த சேவையை பெற்றுத் தருவேன் என்று உறுதியளிக்கிறேன். 1,26,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advttv@dttv.in.